யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய். ஆமென். விசுவாசி காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். சொல்லு. என் மகனே நீ வேர் ஊன்றுவாய், என் மகளே நீ வேர் ஊன்றுவாய், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் காப்பாற்றுவேன். இயேசுவே நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீ காப்பாற்றுவேன். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். ஆமென். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேர் ஊன்றுவாய், என் மகளே நீ வேர் ஊன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கிறேன், உன்னை நான் இன்னும் நினைக்கிறேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. ஓ உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேர் ஊன்றுவாய். சகோதரா சகோதரியே தேவனுடைய வார்த்தையை நம்பு. என் மகனே நீ வேர் ஊன்றுவாய், என் மகளே நீ வேர் ஊன்றுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், உன் நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். என் மகனே நல்ல கைதடி பாடு, நல்ல கைதடி பாடு. நீ வேறொன்றுவா. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாகுவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், ஓ என் மகளே நீ வேரூன்றுவாய். மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், மேகங்களை பிளந்து ஆடு ஆறுகளை தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்கின் நடுவிலே, பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகள் புறப்பட்டு ஓட செய்வேன், ஊற்றுகள் புறப்பட்டு ஓட செய்வேன். கைதடி பாடுவோம். மகளே நீ வேறொன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். நானே உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள். நானே உங்கள் தேவன், நீங்க என் பிள்ளைகள். நீங்கள் என் பிள்ளைகள். பாழான மண்ணேடு கட்டப்படும், பாழான மண்ணேடு கட்டப்படும், பாடலும் ஆடலும் மீண்டும் கேட்கும், பாடலும் ஆடலும் மீண்டும். கைத்தடி பாடு. என் மகளே நீ வேறொன்றுவாய், என் மகளே நீ வேறொன்றுவாய். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். நம்பிக்கையோடு உன்னோடு நான் இருந்து உனக்காய் வழக்காடுவேன். உனக்காக வழக்காடுவேன். அச்சுறுத்துவோ எவரும் நின்றேன், அச்சுறுத்துவோ எவரும் நின்றேன். அமைதியிலே நீ இளைப்பாறுவாய், அமைதியிலே நீ இளைப்பாறுவாய்.
கை தட்டி பாடு நம்பிக்கையோடு. மண் மகளே நீ வேரூன்றுவா, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய போரடிக்கும் கருவியாக்குவே, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், யாக்கோபே நீ வேர் ஊன்றுவாய், பூத்து குளு. நல்ல கை தட்டி பாருங்க, நல்ல கையை தட்டி பாருங்க, காத்து கனி தருவார், நல்ல கை தட்டி பின்னாடி. பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார். இந்த பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவார், பூத்து. நம்பிக்கையா சொல்லு, காத்து கனி தருவார். பூத்து குலுங்கிடு. இயேசுவே அவன் சொன்னபடி ஆவதாக, அவங்க சொன்னபடி ஆகட்டும். நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார். நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார். நம்பிக்கையோடு இயேசுவே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமே. நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து ஹல்லேலூயா. நீ உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, உம்முடைய நம்பிக்கை இறங்கி வருவதாக, இந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. ஓ பாயாலா, ஓ ரபா 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 ரபா. ஜீசஸ் ஆவியானவரே உறுதிப்படுத்துவீராக, ஆவியானவரே உறுதிப்படுத்துவீராக. நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து ஓ எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் சொன்னார் நான் செய்வார். நீங்கள் இப்படி இருக்க போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய் வறண்ட நிலமோடு வந்திருக்கிறேன், தேவையோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். என்னையும் இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? நானும் இந்த உலகத்தில் இந்த பூமியில வேர் ஊன்ற முடியுமா? நானும் பூத்து குலுங்கி என் குடும்பம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்குமா என்று நீங்க கேட்டா, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் என் தேவாதி தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நிச்சயம் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா நீ யாக்கோபின் சந்ததி, நீ இஸ்ரவேலின் சிறு கூட்டம். தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். சகல பிரஸ்தாபகத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுடைய செவிகளை கர்த்தர் பக்கமாய் டியூன் பண்ணுங்க. ஆமென். அப்பதான் அவருடைய சத்தம் தெளிவாய் நமக்கு கேட்கும். ஏனோ தானோ இருக்காதீங்க. நாங்கள் சொல்லும் போதெல்லாம் வேதாகமத்தை பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 44வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள் கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. போதும். நாம் இன்னைக்கு இதை தான் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவர்
ஆண்டவர் இந்த மாசம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று இந்த 3வது மாசம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதா? புரியவே இல்லை பாஸ்டர். ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம். தாகம் நமக்கு இருக்கிறது, வறண்ட வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு சந்ததி இருக்கிறது, நமக்கு சந்தானம் இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கையை மையமாய் வைத்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லது ஒரு குடும்பத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஆகையால் இந்த வாக்குத்தத்தமான வசனம் குடும்பத்திலே நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த வாக்குத்தத்தமான வசனம் குடும்பத்திலே நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் இந்த யாக்கோபை மையப்படுத்தி இதை பேசுகிறார். யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேலின் சந்ததிக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வேதத்தில் யாக்கோபுக்கு 3 பெயரை தேவன் கொடுத்திருக்கிறார். பைபிள்ல யாக்கோபுக்கு 3 பெயரை கொடுத்திருக்கிறார். ஒன்று, பிறப்பின் மூலமா அவனுக்கு கிடைத்த பெயர் யாக்கோபு. இரண்டாவது, போராடி மேற்கொண்டதால் அவனுக்கு கிடைத்த பெயர் இஸ்ரேல். மூன்றாவது, தேவன் அவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறான், யெஷுரனே. எப்பா கவனி, இந்த 3வது பேரு தேவன் கொடுத்த பேரு. இந்த பூலகத்தில் வாழ்ற நம்ம வாழ்க்கையில இல்லையா, நமக்கு பிறப்புல ஒரு பேர் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு பேரு. ஆனா இவர் போராடி மேற்கொண்டார். நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் உனக்கு ஒரு பேரை கொடுப்பார். மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய சாட்சிகளை பார்த்து தேவனே உனக்கு ஒரு பேர் வைப்பார். சொன்னார், பிரியமான புருஷனே, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே. அப்படி ஆண்டு உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிட்டார்னா அதாங்க பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு இந்த யெஷுரனே, தேவன் கொடுத்த ஒரு பேரு யெஷுரனே. யெஷுரனே. இன்னைக்கு இந்த தலைப்புல நம்ம செய்தி தியானம் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்க, உங்க வாழ்க்கையில பிறப்புல ஒரு பேர் இருக்கட்டும். மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீங்கள் போராடி வெற்றி பெறும்போது கர்த்தர் உன் பேரை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய கனிவுள்ள வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய உத்தமத்தை பார்த்து அவரே நமக்கு ஒரு பேரிட்டு அழைப்பார், யெஷுரனே. யெஷுரனே. யெஷுரனே என்றால் உத்தமன் அல்லது நீதிமான் என்று அர்த்தமா? யெஷுரனே என்றால் நீதிமான் அல்லது உத்தமன் என்று அவனுக்கு பேரா. அப்ப இந்த ஆசீர்வாதங்களை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று நீங்க யோசிக்கிறீங்கன்னா, எல்லாருக்குமே இல்லை. கவனிங்க, எந்த வாக்குத்தத்தத்துக்குமே நம்ம பாத்திரமா இருந்தால் ஒளி அது நிறைவேற போவதே கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் அந்த வாக்குத்தத்த அடிப்படையில் செய்தியை தியானிக்கிறோம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாசம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற வேண்டும். ஆமேன் சொல்லுங்க.
ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த வாக்குத்தத்தமான வசனம், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர், உன் சந்ததி மேல என் ஆவியை ஊற்றி உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர், அதை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உன்னுடைய சந்ததியில, சமுதாயத்துல கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நீங்கள் நானும் தேவன் எதிர்பார்க்கிற யெஷூரனா இருக்க வேண்டும். சொல்லுங்க, யெஷூரன். யெஷூரன் இப்படி சொல்லணும். யெஷூரன் கை முடக்க உடைக்குது இல்ல. யெஷூரன், யெஷூரன் பக்கத்தால் பாஸ் சொல்லு. யெஷூரன், யெஷூரனே மறக்க கூடாது. யெஷூரனே, யெஷூரனே. நாளைக்கு பார்க்கும்போது யெஷூரனே சொல்லணும். யெஷூரனே. காரணம், தேவன் கொடுத்த பேர் அவனுக்கு அது. நீ நீதிமான், நீ நீதிமான், நீ நேர்மையானவன், நீ உத்தமன் என்று தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார்னா நிச்சயமாய் அவன் வாழ்க்கையில இந்த வார்த்தையெல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஏசாயா 27 என்று நினைக்கிறேன், எல்லாம் எடுங்க. ஏசாயா 27 என்று நினைக்கிறேன். நான் காப்பாற்றி 3 கர்த்தராகிய நான் அதை என்றால் நல்ல திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். அப்ப கர்த்தர் யெஷூரனுக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு, அல்லது தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டானே இஸ்ரேலுக்கு தேவன் சொல்றாரு இல்லையா, நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன், அதை வேலி அடைப்பேன், அதை நான் ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு நானே நின்று அதை காத்துக்கொள்வேன். நல்ல கையை தட்டுங்கப்பா. ஆகையால் நீங்களும் நானும் இந்த வாரத்தில் இல்லையா நீதிமானுடைய காரியங்களை சற்று தியானித்து நம்மையும் தேவன் பார்த்து, என் யெஷூரனே, என் யெஷூரனே நீ பயப்படாதே, யெஷூரனே நீ பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் இல்லையா, வறண்ட நிலமா இருக்கிறவன் மேல என் ஆறுகளை ஊற்றுவேன். ஆமேன் சொல்லுங்க. புரியுதா? அதெல்லாம் புரியுதா உங்களுக்கு எல்லாம்? ஆமா. இந்த உலகத்தில் நீங்கள் சிறந்த ஒரு மனுஷனாய் இல்லையா, சிறந்த ஒரு மனுஷியாய் இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வாசிக்கலாம் முதல் வார்த்தை, நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நீதிமானா இருந்தா அவனுக்கு இருக்கிற சில ஆசீர்வாதத்தை சொல்லி நான் அடுத்த பகுதி போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல், நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். சோத்திரம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 92:12. நீதிமான்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். ஆமென். கவனிங்க, நீதிமானின் சிரசின் மேலதான் நித்தியமான ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும் வந்திருக்கீங்க? எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம் வேணும். அது யார் மேல தங்கும் தெரியுமா? எல்லார் மேலும் தங்குவதில்லை. எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி தேவனாலே யெஷூரனே என்று அழைக்கப்படுகிற நீதிமானா இருந்தானா அவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை கனப்படுத்துவார். மாத்திரமல்ல, நீதிமான்கள் பனைமரம் மாறி செழிப்பாங்களா? பனைமரம் பார்த்திருக்கீங்களா? திடீர்னு வளராது. ஆரம்பத்திலே துரிதமாய் வந்த ஒரு ஆசீர்வாதம் முடிவிலே சம்பூர்ணம் பெறாதான்.
ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் நீதிமானா இருந்தா நீங்க பனைமரம் மாதிரி தான் வளருவீங்க. பனைமரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வளருமே தவிர ஒரே நாள்ல பனைமரம் வளர்ந்து காய் காய்ச்சிராது. பனைமரத்தினுடைய அத்தனை பொருளும் உபயோகமானது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னா பனையை போல செழிப்பார்கள். ஆமீன். நீ பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் பனைமரம் மாதிரி வாழ்ந்துடுறான் பாரு, அப்படி யோசிக்காத. பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை இப்படிதான் ஆசீர்வதிப்பார். பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க நீதிமான்களாய் வாழ வேண்டும். தேவன் அவனை நீதிமான் என்று அழைத்தார். பிறப்புல அவன் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஆனா ஸ்தோத்திரம், பிறகு அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டு தேவனாலே இஸ்ரேல் என்று பேர் மாற்றப்பட்டான். பிறகு தேவன் அவனை அழைக்கிறார், என் யெஷூரனே நீ பயப்படாதே, உன் தாகமுள்ள மேல தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல நான் ஆறுகளை ஊற்றுவேன். ஏன் இதை மறுபடியும் சொல்ல தெரியுமா? உன் உள்ளத்துல அதை பதியணும். உனக்கு அந்த வசனம் ஞாபகத்தை வந்து அதை சொல்லி சொல்லி செபிக்கணும், சொல்லி சொல்லி செபிக்கணும். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விசிட்டிங் போயிருந்தேன். அவங்க மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கேட்டேன், பிரதர் என்ன ஏன்னா நல்ல விசேஷ செய்தி உண்டா என்று நான் கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், அவள் கன்சீவ் ஆகியிருக்கிறான்னு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே இல்லையா 3 மணிக்கெல்லாம் எழுந்து போய் வனாந்தரமான இந்த இடத்துல, ஆண்டவரே நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னீங்களப்பா, நான் என் பிள்ளையினுடைய பிள்ளையை பார்க்கணுமே சுவாமின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஒவ்வொரு நாளும் அதிகாலம் 3 மணிக்கு எழுந்து போய் வனாந்தரமான இடத்துல சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இப்போ என் மக 3 மாசம் கற்பமா இருக்கிறதாக வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே. ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவரா? உண்மை உள்ளவரா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு கைதட்டு. சோர்ந்து போகாதே. உன்னை வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்துராதே, போராடி மேற்கொள்ளு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர். சோர்ந்துராத சொல்லி போராடி நீ என்ன பண்ணும்? போராடி ஜெயிக்கணும். ஆமென். போராடி ஜெயிக்கணும். உன் போராட்டத்தை பாருங்க. அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடுறான். ஹல்லேலூயா. அவரே எப்பா என்னை விட்டுட்டு சாமி, நான் பொழுது விட போயிடுறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய விடமாட்டேன். அந்த மாதிரி போராடணும், அந்த மாதிரி போராடணும். ஹல்லேலூயா. நீ கொடுத்தா கூட குறுகாடி போ. போராடு. தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 போராடு. சாமி இப்படி சொன்னீங்களா, ஆண்டவர் இப்படி சொன்னீங்களா, ஆண்டவர் இப்படி சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. ஆமா, நான் உன்னை வாளாக்காம தலையாக்குவேன் இல்லையா, யாக்கோபின் சுதந்திரத்தை உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னீங்களே 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 சாமி. போராடு. நான் சொல்றேன், நீ வெற்றி பெற்றுவேன். தேவன் இதை எதிர்பார்க்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். நீ நீதிமானா இருக்கணும். ஹல்லேலூயா. நேர்மையா இருக்கணும். உண்மைதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் இதை அடிக்கடி ஏற்ற சொல்றேன், இதுதான் வேதத்தின் சத்தியம். உண்மை இல்லாம நீ எத்தனை ததிகரத்துவம் போட்டாலும் உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது தூரமாக தான் நிற்குமே தவிர அது உனக்கு நெருங்கி வராது. உன் தலைமையில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் தங்கணும், ஓடக்கூடாது.
சில பேர் ஆசீர்வாதம் ஓடிக்கினே இருக்குது. ஓடக்கூடாது, தங்கணும். ஆமென். உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பொய் சொல்லாத, அநியாயம் பண்ணாத. அநியாய சம்பாதித்தையும் அது வேலைக்கு ஆகாது, போயிடும். உண்மையா சம்பாதி இல்லையா, உண்மை சொல்லி சம்பாதி, அது உனக்கு நன்மை உண்டாக்கும். அதை ஆண்டவர் 5 அப்போ 2 மீனா இருந்தாலும் 5000 பேர் சாப்பிட்டு மீந்து போகும்படியான அற்புதங்களை இயேசு செய்வார். தேசத்திலே உண்மையானவர் குறைந்து விட்டார் என்று அன்றைக்கே சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கிறான். உண்மையை செய்யுங்க. சரி, நீங்கள் இந்த புதிய வாரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், அல்லது உங்களுடைய சந்தானத்தின் மேல தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் ஊற்ற வேண்டுமானால், நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற யெஷூரானாக இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, நீங்க யெஷூரானா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யெஷூரான் என்றாலே நீதிமான் அல்லது உத்தமன் என்ற அர்த்தம். ஆமென். முதலாவது ஒரு நீதிமான் நம்ம பார்ப்போம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். துஷ்டனுடைய துரோகத்தில் துஷ்டனுடைய துரோகத்தில் கண்ணி இருக்கிறது, துஷ்டனுடைய துரோகத்தில் கண்ணி இருக்கிறது, நீதிமானோ நீதிமானோ பாடி மகிழுகிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது. துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, ஆனால் நீதிமானோ பாடி மகிழ்கிறான். கைத்தட்டு பார்க்கலாம். அப்ப நீதிமான்கள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு? எப்போதுமே சந்தோஷமா பாடி மகிழும். யாரு? சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் சோத்திரம் போடு. சந்தோஷமா இருக்கிறியா? வேறதான் சொல்லுது. சந்தோஷமா இருக்கிறியா? சங்கீதம். அப்ப நீதிமான் எப்படிதான் இருப்பானா? எப்போதுமே பாடி மகிழ்ச்சியோடு இருப்பான். அப்படி நீங்க இருக்கிறீங்களா? இல்லையே. எப்ப பார்த்தாலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த சோக பாட்டு எனக்கு ரொம்ப சோக பாட்டு பிடிக்கும். உற்சாகமான பாட்டு பாடுறதை விட இந்த சோக பாட்டு நிறைய விரும்புவேன். ஏன்னு எனக்கே தெரிய மாட்டேது. ஆனா எப்பவுமே சோக பாட்டு பாடக்கூடாது. சோகமா இருக்கவங்களுக்கு சோக பாட்டு பாடணும். ஆனா நீங்கள் நானும் நீதிமான்கள், நீங்கள் நானும் நீதிமான்கள் என்ன பண்ணணும்? எப்போதுமே பாடி பாடி மகிழணும். சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமானின் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்க வேண்டும். சகோதரா, நீ நீதிமான் என்னத்துமா அடையாளம்? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நான் நன்றி சொல்லுவேன், யார் மேலே கசப்பு இல்லப்பா. அப்படி பாடி துதிச்சினா தேவன் உன்னை நீதிமான் என்று அங்கீகரிப்பார். ஆமென். எப்பா கவனி, கர்த்தர் நம்மளை கிருபையா ரட்சித்து இருக்கிறார். எத்தனை ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? எப்ப தம்பி கவனி, எத்தனை ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க? அதுலயே தகராறு, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் இயேசுவை தெய்வமாக கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன். கை விட்டு யாராவது உங்களை பார்த்து சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்க? எஸ். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆக நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டது என்னத்தும் அடையாளம் ரோமர் 10:9 சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயால் அறிக்கை பண்றீங்களா? நீங்க உங்க வாயால இயேசு அறிக்கை பண்றீங்களா? இயேசு அறிக்கை பண்றீங்களா? அப்ப நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன்.
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். கைதட்டு. நீ இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து, இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிரோடு கூட எழுந்தார், இயேசு எனக்காய் மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசித்தால் உன்னுடைய ரட்சிப்பு பூரணப்படும். ஆமென். இப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்தும் இல்லையா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை உனக்கு தேவையில்லை. நீ ரட்சிக்கப்பட்டபடினாலே அவரை எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லு, கைதட்டி சொல்லு. இந்த ரட்சிப்பு இல்லாதனாலதான் நம்ம வாழ்க்கையில அந்த உண்மையான மகிழ்ச்சி இல்லை, அந்த உண்மையான சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் இல்லையா ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு உட்கார்ந்து இருப்பது. வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திர ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவருக்கு தெரியப்படுத்து. ஏன் உங்களை ஜெபம் பண்ண சொல்ல தெரியுமா? நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படக்கூடாது. கவனிப்பா, நீதிமான் பாடி மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். ஜெபிக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், கவலைகள் வரும், ஆனா ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் உங்களை ஜெபிக்க நாங்க ஏன் உங்களை தூண்டி விடுறோம் தெரியுமா? ஜெபம் பண்ணா வேதம் தான் சொல்லுது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏமா கவனி, நீ தான் நிறைய கவலைப்படுற, நீ தான் நிறைய கவலைப்படுற. எப்படி பாஸ்டர் திருதாசமா சொல்லிட்டீங்க? முகத்தை பார்த்தாவே தெரியுது. இந்த பக்கம் 2 கோடி விழுந்திருக்கு, இந்த பக்கம் 2 கோடி விழுந்திருக்குது இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்ல செக்கச்சவேன்னு இருந்த, இப்போ இருளடைஞ்ச ஆடி மாற்றினா என்ன காரணம்? கவலைதான் பாஸ்டர், கவலைதான் பாஸ்டர். உனக்கு எப்படி பாட்டு வரும்? உனக்கு பாட்டே வராது. ஆனா நீ தேவனுடைய பிள்ளைனா, ஒரு நீதிமானா இருந்தினா, நான் சொல்றேன் இன்னைக்கு அதை பிடிச்சுக்கோ. வீட்டில் பாடி தெய்வத்தை மகிமைப்படுத்து இல்லையா? உன்னுடைய டோட்டல் சூழ்நிலைகளை கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. சொல்லட்டுமா? நீ உன் வீட்டில் பாடி துதிச்சு ஆராதனா பண்ணா கர்த்தர் அற்புதங்களை செய்ய காத்து இருக்கிறார். நீதிமான் பாடி மகிழ்கிறான். கவனிங்க, நீதிமானா இருந்தா ஒன்றுக்கும் கவலைப்படாத. நம்புறீங்களா? ஒன்னுக்கும் கவலைப்படாத. அவரை நோக்கி பாரு, ஸ்தோத்திரம் பண்ணு இல்லையா? நான் என்ன சொல்றேமா, அவரை நோக்கி பாரு, உன்னுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். என்ன பாஸ், நானும் 10 வருஷமா தானே பார்த்து இருக்கிறேன். நோ, டோன்ட் வரி, போராடு. யெசுரனே போராடு, யெசுரனே போராடு. வெற்றி நெருங்கி வந்திருக்கிறது, உன்னுடைய ஜெயம் நெருங்கி வந்திருக்கிறது, உன்னுடைய நன்மைகள் நெருங்கி வந்திருக்கிறது, உன்னுடைய ப்ரமோஷன் நெருங்கி வந்திருக்கிறது. தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், யெசுரனே போராடு. நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, ஏன் பாடி மகிழ்கிறானா? ஏன் நம்ம பாடி மகிழ்றோம் தெரியுமா? அவர் நீதிமான்களின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். ஏமா, நீ ஒரு நீதிமானா இருந்தா உன் வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அங்கே வறுமையோ தரித்திரமோ சாபமோ பிசாசோ இல்லையா கடனோ உனக்குள்ள வராது. எதுவுமே நம்புறீங்க? டெய்லி சொல்ல, ஆண்டவரே நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, என் வாசஸ்தலத்தை, என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் வீட்டை ஆசீர்வதிங்கன்னு அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணு. ஏன் திரும்ப நீ பாடி மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? உன் வீட்டை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். எத்தனை நம்புறீங்க? உன் வீடு இப்படி இருக்காது, கவலைப்படாத. உன் வீடு நிலைமை மாறும். ஆமேன் சொல்லம்பா. எப்பா, என்னுடைய வார்த்தைக்கு கனப்படுத்து. ஆமேன் சொல்லுங்க. என் வார்த்தையை கனப்படுத்துங்க, என் வார்த்தையை மதிங்க. அவர் நீதிமானின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். நீ நீதிமானா இருந்தா உன் வாசஸ்தலத்துல வறுமையோ தரித்திரமோ சாபமோ வியாதியோ கடன் பிரச்சனையோ கடன்காரனோ ஈட்டிக்காரனோ இல்லையா மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டி உன் வாசஸ்தலத்தை வர தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நீ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது.
நீதிமானாயிரு, மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியாயிரு. எத்தனை கவலை தான் கவலைப்படாத, தேவனை பாடி துதி. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீ தேவனை பாடி துதி செய்யும் போது இயேசு இறங்கி வருவார். இயேசு இறங்கி வருவார். ஆமென் சொல்ல நம்புறீங்களா? இயேசு இறங்கி வருவார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவருடைய ஜென்ம நாள் அல்லது பிறந்த நாள் மக்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, அடுத்த வாரம் எனக்கு இந்த நாளிலே எனக்கு ஜென்ம நாள் வருகிறது, அது பிறந்த நாள் வருகிறது, நீங்கள் வந்து அரண்மனையில் இருக்கிற உங்களுக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் நீங்கள் கொண்டு சென்று விடலாம் என்று மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த நாள் வந்தது. மக்கள் திரண்டு வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு போயிட்டாங்க. இதை ராஜா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் எந்த பொருளுமே தொடாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். ராஜா கேட்டார், ஏனப்பா உனக்கு ஆசை இல்லையா? உனக்கு அரண்மனை பொருட்கள் மேல ஆசை இல்லையான்னு சொல்லி அவன் சொன்னான், ராஜாவே எனக்கு இது மேலாம் ஆசை கிடையாது, ஒரே ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டான். என்ன ஆசை மகனே சொல்லுனா? நீங்க ஒரே ஒரு நாள் என் வீட்டுக்கு வர வேண்டும். இதான் உன் ஆசையா? ஓகே மந்திரியாரே, நாம் அடுத்த மாசம் இவருடைய வீட்டுக்கு போக போகிறோம், ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லிட்டாரு. மறுநாள் மந்திரியார் இந்த அவனை கூட்டின்னு அவன் ஊடி எங்க இருக்குன்னு சொல்லி இட்டு போறாரு இல்லையா. ஒரு குக்கிராமத்துல, ரோடே இல்லாத கிராமத்துல, ஒத்த வழிபாதையில போய் வீட்டை பார்த்தா ஒரு சின்ன குடிசையா இருக்கு. இந்த குடிசைக்குள்ள ராஜா வர முடியுமா? வருவாரா? இந்த ரோட்ல ரதம் வருமா? இரவோடு இரவாக தார் ரோடு போட்டு, லைட்டு கம்பத்தை போட்டு இல்லையா, தாரை ஊத்தி அந்த வீட்டை இடிச்சு பெரிய ஒரு பங்களா மாதிரி கட்டிட்டு இல்லையா, ராஜா சொன்ன அந்த 4 8 போய் உட்கார வைக்கிறார். இவன் அறிவுள்ளவன், இவன் அறிவுள்ளவன். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஓடி போய் திருடி ஓடுறது. கேட்டான், ஞானமா கேட்கணும். சாலமோன் கேட்டான், தெய்வமே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ ஞானத்தை கேட்கறியா? நீ கேளாத ஐஸ்வரியத்தை, நீ கேளாத தீர்க்க ஆயுசை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தவன் ஆசீர்வதிச்சாரப்பா. ஆமென். நீங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையில என் பாட்டு வரமாட்டுது பாஸ்டர், நீ ஸ்டேஜில் மைக் பிடிச்ச பாட்டு பாடுற, வீட்டில் கத்து, அவர் அப்படியே ரசிப்பார். என்னமா பாடுத பாடு, கழுத மாதிரி கத்தறியா கத்து, அது கூட அவர் ரசிப்பார். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்ல, ஆனா பாடாம விட்டுறாத, பாடாம விட்டுறாத, பாடு. நான் பாடினா அவர் சிரிக்கிறார் பாஸ்டர், நான் பாடினா என் பையன் சிரிக்கிறான் பாஸ்டர், நான் பாடினா என் பொண்ணு சிரிக்கிறான் பாஸ்டர். சிரிச்சு போறான். ஆமென். யாருக்காக நீ வாழுகிறாய்? ஹலோ, தெய்வத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருப்பது ஒரு வாழ்க்கை, போவது ஒரு முறைதான். தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யுங்கள், பாடி துதித்து ஆராதனை பண்ணு. எவன் கேட்டாங்கன்னா கேட்கறேன், என் அப்பா என்னை ரசிச்சு கேட்கிறான். ஆமென். நீதிமான் பாடி மகிழ்கிறான். பகுதியுடன் பார்ப்பாங்க, என்னங்க இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவங்க பாடி இப்படி ஆராதிக்கிறாங்களே, எப்படி உங்களுக்கு இந்த சந்தோஷம் வருகிறது, எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வருகிறது? சொல்லுவாங்க, அவங்க இயேசுநாதர்ப்பா, அவங்க இயேசுநாதர் உயிரா இருக்கிறாருப்பா, அவங்க பாடுறாங்கப்பா, துதிக்கிறாங்கப்பா, ஜெபிக்கிறாங்கப்பா. உண்மைங்க, வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை தான் நம்ம பாட்டு பாடி துதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்பிக்கை நமக்கு அவசியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஆமே, உன் வாழ்க்கையில் எல்லாமே வேத வசன அடிப்படையில் இல்லையா? நான் உண்மையை சொல்றேன்,
நீ ஆண்டவரை பாடி துதி இல்லையா. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் என் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார் இல்லையா. நான் தேவனை துதிப்பேன், பாடுவேன், ஆராதனை பண்ணி சொல்லி செய்து பாருங்கள். உன்னை நீதிமானாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஏன் நீதிமான் அவன் பாடி மகிழ்றானா? நீதிமொழிகள் 10:24 சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 12:3 சொல்கிறது, நீதிமான் வேறு கனி கொடுக்கும். நீதிமொழிகள் 12:21 சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 15:23 சொல்றது, நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். ஏன் அவன் தைரியமா பாட்டு பாடுறான்? ஏன் தைரியமா துதிக்கிறான்? ஏன் தைரியமா தேவனை மகிமைப்படுத்துறான்? கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லு, கைதட்டி சொல்லு. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இந்த நம்பிக்கையில தான் நீதிமான் பாடி மகிழ்கிறான். ஆமென். இந்த வாரத்திலிருந்து சகோதரனே சகோதரியே, கர்த்தரை பாடி துதி. நீ நீதிமானா? நீதிமான் என்பதற்கு அதுதான் முதல் காரியம். ஆமென். ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம நீ ஹாப்பியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற இல்லையா. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் இல்லையா. என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய பராக்கிரமத்தினாலேயோ எதையும் என்னால் பண்ண முடியாது, எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஆகும், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில, தைரியத்தில, விசுவாசத்துல நீங்க தேவனை ஒவ்வொரு நாளும் பாடி துதியுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து, யேசுரனே நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தமான வசனங்களை உன் வாழ்க்கையில் இந்த வருஷம் நிறைவேற்ற உதவி செய்வாரால் கைதை தாண்டமைப்படுத்து. இரண்டாவது, நீதிமான் என்ற காரியத்துக்கு இன்னொரு காரியத்தை வாசிக்க போறோம். லூக்கா, எல்லாம் லூக்கா எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். எப்ப நிமிர்ந்து உட்காருங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. யார் நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? நிமிர்ந்து உட்காருங்க. 2 பேர் தேவாலய, எப்ப எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்களா? கேட்கறீங்களா? உனக்கு இந்த வாரம் தேவ ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். நீ இந்த வாரத்தில் யேசுரான் என்பதை நிரூபிச்சினா வரப்போற புது மாசம் வித்தியாசமா போய்கொண்டே இருக்கும். நீ இந்த வாரத்தில் நீ ஒரு யேசுரான் என்பதை நிரூபிச்சு காட்டுவியா? நீ ஒரு யேசுரான் நிரூபித்து காட்டுவியா? நீ ஒரு யேசுரான் நிரூபித்து காட்டுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. கவனிங்க. நிமிர்ந்து உட்காருங்களா? நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. பின்னால யாரும் குனிய கூடாது. சரி. 2 பேர் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவர் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்கர். கவனிங்க. இந்த பரிசேயர் அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னா, கவனிங்க, சொல்றேன் கேளுங்க. பரிசேயர்கள் மார்க்க வைராக்கியம் உள்ளவர்கள். அவங்க பின்பற்றுகிற மார்க்கத்தில் எத்தனை இடர் வந்தாலும் அதை விட்டு அவங்க விலக மாட்டாங்க. மார்க்க வைராக்கியம் உள்ளவர்கள். 2வது, தன் சுய நீதியினால் நன்மை அடையலாம் என்று போதித்தவர்கள். தாழ்த்தி பாவாரிக்கை செய்வதற்கு பதில் தம்முடைய சுயநீதினாலே நன்மையை பெறலாம் என்று. உன் சுயநீதினால் நீ நன்மை பெற முடியாது. என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழி விட்டு திரும்பினால்தான் உனக்கு சேமம். உன் சுய நீதி, உன் சுய காரியத்தில் நீ எதையும் பெற முடியாது என்பதை இங்கே பரிசை மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவன் எப்பொழுதும் இயேசுவின் போதனைகளை குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆத்மா சாவதில்லை என்றும் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு உண்டு என்றும் நம்பினவர்கள் இயேசுவை கொலை செய்ய எத்தனம் பண்ணி அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இப்படிப்பட்ட குணம் உடையவர்கள். ஆமென்.
நீங்கள் நானும் பரிசேயராக இருக்கக்கூடாது, நாம் சீஷராக இருக்க வேண்டும். இன்னைக்கும் இப்படிப்பட்ட குணமுடைய அநேகர் சபைகள் இருக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடிப்பது, தன் சுய நீதியில் வாழ்வது இல்லையா? ஆமென். அதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. ஆயக்காரன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். டேக்ஸ் கலெக்டர்ஸ். அதே லூக்கா 19 ஆயக்காரருக்கு தலைவன் சகேயு. அப்ப ஆயக்காரன் டேக்ஸ் கலெக்டர்ஸ். கவனிங்க. இப்ப 2 பேர் கோயிலுக்கு போறாங்க. கட்டாயம் கோயிலுக்கு போயிடணும். நீ பரிசேயனா இருக்கிறியோ, நீ ஆயக்காரனா இருக்கிறியோ, தேவாலயத்துக்கு கட்டாயம். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்துக்கு எப்படி இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிடணும். நீ பரிசேயனா, சதுசேயரா, ஆயக்காரனா, இல்லையா படுபாவியா, எப்படி இருந்தாலும் நீ ஆலயத்துக்கு போகணும். ஏன்னா இயேசு ஏற்றுக்கொள்வாரா? கட்டாயம் ஏற்றுக்கொள்வார். பாவிகளை ரட்சிக்க தானே கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆமென், ஆமென். நீ உண்மையா மனம் திரும்பணும். சரி, தேவாலயத்துக்கு வந்த இந்த இவன் எல்லாம் மார்க்க வைராக்கியம் உண்டு இல்லையா? சத்தியத்தை அறிஞ்சவங்க, உயிர் தேர்தல், நியாய தீர்ப்பெல்லாம் உன்னுடு நம்பினவங்க இல்லையா? நல்ல வேதம் வாசிச்சவங்க. இவரு ஜெபம் பண்றாரு தேவாலயத்தில் போய். கவனிங்க, தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் உன் ஜெபமே கேட்காது. ஹலோ, ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு. மற்றவனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? சகோதரா கவனிமா, யாரு நீதிமான் தெரியுமா? மற்றவங்களை பார்க்கிற வேலையை உனக்கு தேவையில்லை. அவனுக்கு கணக்கு கொடுத்துருவாங்க. ஆமென். ஹலோ, நானும் கட்டாயம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் நான் நியாய தீர்ப்பு நான் நிற்கும் போது இல்லையா, நான் செய்த குற்றங்களுக்கு, நான் செய்த பாவங்களுக்கு நான் கட்டாயம் தேவனுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எனக்கு சொந்தமானவன். மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்க நீயா? அப்ப என்ன சொல்றேன்னா, யாரு நீதிமான்னா இல்லையா, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நமக்கே ஏகப்பட்ட தப்பு பண்றோம் இல்லையா? கவனிங்க, நம்மளே ஏகப்பட்ட, நமக்கும் தேவனுக்கும் இன்னும் சரியான உறவு இல்லை இல்லையா? நம்ம இன்னும் வேதப்படி நடக்கல. அப்படி உணர்ந்து நீ செபிச்சா உன் ஜெபம் பரலோகம் போய் சேர்ந்துடும். இவன் கோயிலுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஆண்டவரே இல்லையா நோக்கி செபிக்கணும். தேவனே பரிகாரர், விபச்சாரக்காரர், அப்ப இவர் பெரிய உத்தமன்னு நினைச்சிட்டாரு. பைபிள் சொல்லுது, பூமியிலே பிறந்த ஒருத்தனும் நீதிமான்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் நீதிமான்களாய் உத்தமமாய் நாம் வாழ முடியும். பிறப்புல நீ நீதிமான் கிடையாது, உருவாக்கப்பட்ட நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை நீதிமான்களாக இல்லையா உத்தமர்களாக மாற்றக்கூடியது. ஆமென். சொல்றான், தேவனே பரிகாரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரன் இவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவர். அப்படி சொல்ல, அப்படி யோசிக்காத, கர்த்தர் கோபப்பட்டுவார். மற்றவர்களை நாம் யாருமே குற்றவாளியை தீர்த்திடவே கூடாது. அடுத்து சொல்றான் பாருங்க, பைபிளை பாருங்களேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இவருடைய காரிய வாரத்தில் நான் 2 நாள் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் தசமாகம் கொடுக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரா உன்னை? அவருக்கு எல்லாமே தெரியும். நீ எத்தனை நாள் உபவாசம் பண்ற, நீ எத்தனை நாள் ஜெபம் பண்ற, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ற இல்லையா, நீ திருடுறியா, பொய் சொல்றியா இல்லையா, எல்லாமே இல்லையா A to Z சகலத்தையும் அறிந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே எனக்கு தெரியுமா? ஆண்டவரே, ஏய் தெரியும், வாய் மூடு. உன்னை பார்த்தா தெரிஞ்சா வச்சிருக்கார. எத்தனை நம்புறீங்க?
என்னை பற்றி இயேசு ஏ டு இசட் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். என் அந்தரங்க அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் வாழ்க்கை தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. இப்போ நல்லா வெள்ளைமா அப்படியே தேவத்தோட நிற்கிறேன். ஆனால் என் அந்தரங்கத்தை அறிந்த ஒரே தெய்வம் இயேசுநாதர் மாத்திரம்தான். உன் அந்தரங்கத்தை அறிந்தவர் அவர் மாத்திரம்தான். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவன் பெரிய நீதிமான் மாதிரி, ஒரு பெரிய உத்தம மாதிரி இல்லையா? அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை. அவனா பாஸ்டா, இவனா ஊழிக்காரனா, இவனா லீடரா, அவனை நோ. நேற்று ஒரு வார்த்தையை வாசிச்சேன். நம்மை நல்லவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாதாம். நம்மை நல்லவங்கன்னு மற்றவங்க சொல்லக்கூடாதாம். முதல்ல நம்ம மனசாட்சியே நம்மை நல்லவன்னு சொல்லணுமா? உன் மனசாட்சி நீ நல்லவன் சொல்லுதா? ஐயோ, நீ போய் மனசாட்சி கேட்டு பாரு. என் மனசாட்சியே நான் எப்படி, ஐயோ அவனோட நீ கெடுக்கட்ட ஒரு ஆளு சொல்லிச்சின்னா நீ அதுக்கு ஒபை பண்ணு. ஏன்னா நல்லவங்கன்னு சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டாம். பைபிள் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், எடுங்களேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கைத்தடி ஆண்டு மயம்படுத்தி பார்க்கலாம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமனே அல்ல, அவன் நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா. எப்பா கவனிங்க, ஏன்னா நீ இந்த மாசத்துல நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இது வரைக்கும் நீ எப்படி நடந்தியோ டோன்ட் விட்டுடு. நீயோட கூட முதல்ல ஒன்னு ஆராய்ஞ்சு பாரு, ஒன்னு ஆராய்ஞ்சு பாரு, ஒன்னு ஆராய்ஞ்சு பாரு. நல்லவனா இருக்கிறனா? தேவன் என்னை பார்த்து புகழுவாரா? தேவன் என்னை பார்த்து நல்லவன் சொல்லுவாரா? தேவன் என்னை பார்த்து யெஷுரனேன்னு சொல்வாரா? தேவன் என்னை பார்த்து இல்லையா உத்தமன் சொல்வாரா? இல்லையா? அதுக்கு மாற்று. அவளை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, அவனை பாரு, நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், ஒண்ணுமே சொல்லாது. அதெல்லாம் குப்பை. பவுல் சொல்றாரு, இதெல்லாம் இல்லையா குப்பை, தூசு என்று நான் எண்ணுகிறேன். ஆமா இல்லையா? என் மேன்மையெல்லாம் குப்பப்பா. எத்தனை நம்புறாத? உன் மேன்மை ஒண்ணுமே கிடையாது. உன் மேன்மை ஒண்ணுமே இல்லை. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தர் உன்னை புகழணும். இந்த வாரம் தீர்மானம் பண்ண, ஆண்டவர் என்னை புகழணும், ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். உன் மனைவி உன்னை பார்த்து நீ நல்லவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது உன் புருஷன் உன்னை பார்த்து நல்லவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? தேவன் உன்னை பார்த்து நீ யெஷுரன், நீ நல்லவன், இல்லையா? நீ எனக்கு பிரியமானவன். நீ சாகத்துக்கு முன்னாடியே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமா கவனிப்பா, பிள்ளைங்களை கவனிங்க, பிள்ளைங்களை கவனிங்க. உங்களுடைய மனசாட்சி சொல்லணும், நீ நல்லவன், நான் உண்மையாக நடக்கிறேன், நேர்மையாக நடக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால மற்றவர்களை நீங்கள் குற்றவாளியா தீர்க்கதை விட்டுட்டாதான் கர்த்தர் உங்களை நீதிமானாக பார்ப்பார். கவனிங்க, இந்த ஆள் சொல்றான், ஆயக்காரன், இன்கம் டாக்ஸ் கலெக்டர். அவர் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். அவர் சொல்றாரு, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். பாருங்க, முதலாவது அவன் தன் கண்களை இல்லையா கடவுளை பார்க்கிற சக்தி அவனுக்கு இல்லை. ஏன்னா கவனிங்க கவனிங்க, அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் யாரு? நீதியின் சூரியன். அவரை பார்க்கிற தைரியம் உனக்கு எனக்கும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை ஆண்டு ஒருத்தருக்கும் காட்டுறது கிடையாது. மகிமையிலே சிறந்த ஒரு தெய்வம், 10,000ங்களே சிறந்த ஒரு ஆண்டவர். பாருங்க, அவன் கண்களை மேலே கூட ஏறெடுக்கிறதுக்கு துணிவு வரல. எனக்கு தெரியும், டாக்ஸ் கலெக்டர் இல்லையா, போய் சொல்லியிருப்பான், திருடி இருப்பான் இல்லையா, தப்பான கணக்கு போட்டிருப்பான். அதனால அவன் கடவுளை நேரடியாக பார்க்கறதுக்கு அவன் மனசு இல்லை. நல்ல ஒரு நீதிமன்றம் தெரியுமா இல்லையா? தன்னை உணர்கிறவன். ஆமென். நான் யார்? தன்னை உணர்கிறவன். ஹல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, பாருங்க, தன் மார்ல அடிச்சுக்கிறான், தன் மார்ல அடிச்சுக்கிறான். எப்பா கவனிங்க, யாரு நீதிமான், யார் யெஷுரன் என்று ஆண்டு சொல்றாருன்னா இல்லையா, இவன் சொல்றான் கண்களை ஏறெடுக்கல.
ரெண்டாவது மாறாட்சி தான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்றான், அல்ல குற்றங்களை உணர்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமான் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காதவன். ரெண்டாவது தன்னை எப்பொழுதுமே உயர்த்தி கொள்ளாதவன். நிறைய பேர் என்னை யாராவது உயர்த்துவாங்களா அப்படி யோசிக்காத. ஆமேன். உன்னை யாராவது உயர்த்தினாங்கன்னா உனக்கு கீழே குழி வெட்டான அர்த்தம். உன்னை யாராவது உயர்த்துறான், உன்னை யாராவது இல்லையா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறானா உனக்கு குழி வெட்டான அர்த்தம். யாருமே உன்னை உயர்த்துன்னு ஆசைப்படாத. தேவன் தான் உன்னை உயர்த்தினான். தேவன் தான் உன்னை உயர்த்துவார். மற்றவெல்லாம் உன்னை தூக்கி தொப்பனிக்கல் போட்டுருவான். தேவன் தான் உன்னை அப்படியே அழகாக உயர்த்துவார். அவருடைய கையில் அடங்கிரு, அவருடைய கையில் அடங்கு, அவருடைய கையில் அடங்கு. பாருங்க, இவன் தன்னை எப்போதுமே உயர்த்தி கொள்ளாதவன். அதனால தான் மாலட்சி மேலே பார்க்காம கீழே பார்க்கறான். ஹல்லேலூயா. ஆமீன். சகோதரா, என்னைக்குமே மேலே பார்க்காத, கண்ணை உயர்த்தாத இல்லையா. நீ பைசோ அவ கண்களை உருட்டி மிரட்டி இல்லையா ஒய்யாரமாய் நடந்து சலங்கு ஒலிக்க அவ ஜில்லு ஜில்லென்று நடக்கிறாள். அவ தலை மொட்டை போடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் பாருங்க, அவன் தன் கண்களை கூட இருக்க துணியில தன் மாரில் அடிச்சுன்னு சொல்றான், தேவனே தேவனே பாவியாகிய என்மேல் சோத்திரம், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். தன்னை தாழ்த்துறான். பாருங்க, தன்னை யார் என்று உணர்கிறான். எப்பா கவனி, உன்னை நீதிமான் சொல்லிட்டு எங்க போய் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இயேசு சொன்னார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இவன் தன் கண்களை ஏறெடுக்கல, மாறல் அடிச்சுக்கிறான். சொல்ல, தேவனே பாவியாகி என் மேல தேவனுடைய கிருபைக்கு பாத்திரமாய் மாறு. கிருபை எப்போ கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபைகளை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னை தாழ்த்தி கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னை யார் என்று நிதானமாய் அறிந்து கொள்ளுகிறான் இல்லையா. நீதிமான்கள் கர்த்தருடைய காரியத்திலே துணிகரமாய் செயல்படவே மாட்டார்கள். கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய இதில் துணிகரமாக செஞ்சிடாத காரியத்தை. அப்போ சொல்றார் ஆண்டவர், அவன் அல்ல இவனே நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் பவுலோஸ்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட பல காரியத்தை கற்றுக்கொண்டேன். இந்தியாவிலேயே அல்லது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சர்ச்சை கட்டியிருக்கிறார் ராமேஸ்வரத்தில். பல கோடிக்கணக்கான சொத்து சுகங்களை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஊட்டிக்கு. அவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். எங்களுக்கு இரவு ஆகாரம் கொடுத்தார்கள். இரவு ஆகாரம் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தட்டுகளை கொண்டு போய் அந்த வாஷ் பேஷனில் வைக்க போனால் அங்கே அவர் நின்று எல்லா தட்டையும் வாங்கி கழுவி கொண்டே இருந்தார். ஏ அப்பா, நாங்களாம் சொன்னோம், ஐயா நாங்கள் கழுவுறோம் ஐயா. எட்டனில் நான் தான் கழுவேன். என்ன நமக்கு வருமா? சாப்பிட்டு பறக்கும் தட்டு. நீ சாப்பிட்டா உன் தட்டு நீ கழுவு. சில பேர் சாப்பிட்டு கை நீட்டுவாங்க, எகிரிட்ட ஆசீர்வாதம். மனத்தாழ்மை. ஏமா நீதிமான்கள் மனத்தாழ்மை கற்றுக்கொள்வார்கள். என்னைக்குமே அவனுக்கு அந்த கர்வமே வராது, மனமேட்டியுமே வராது. அல்லேலூயா. ஏன்னா அவன் தன்னை யாருன்னு நல்லா தெரியும் இல்லையா. நம்ம வண்டவாளெலாம் ஏசப்பாக்கு தெரியும் இல்லையா. இங்கே தான் பவுடர் அடிச்சு துணிமணி மாட்டின்னு அப்படியே வந்து நிற்கிறோம். அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டான்னு வச்சுங்களேன், நம்மளால் நிற்க முடியாது.
ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நீ நீதிமான் என்பதை தேவன் சொன்னார். இவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முடிக்கும் தருவாய்க்கு வந்திருக்கிறோம். மூன்றாவதாக நீதிமான் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாம் எடுங்களேன் ப்ளீஸ், எல்லாம் எடுங்க. ஒரு முக்கியமான வசனம். ரோமர் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். போதும், இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. இங்கே சொல்றாரு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர், ஏன் உலகமே பாவியாக்கப்பட்டது. அவர்தான் ஆதாம். எப்பா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்படுகிறார்கள். ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். எப்பா கவனி, உனக்கு அது பொருந்தும். உன்னுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமான்களாய் மாற்றிவிடும். உன்னுடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாவிகளாய் மாற்றிவிடும். எப்பா கவனி, நீதிமானா இருக்க ஆசைப்படுறியா, பாவியா இருக்க ஆசைப்படுறியா? நீதிமான் என்றால் உன்னுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்க்க வேண்டும். தெரியும், நோவா அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதினாலே முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நைட் அண்ட் டே உழைக்கிற, கஷ்டப்படுற, தப்புன்னு சொல்ல. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள். தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள். தேவன் கொடுக்கிற கட்டளைக்கெல்லாம் நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் உன் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு இருக்கும். இதை நம்புறீங்க? அதான் சொல்றாரு, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். ஒரு மனுஷன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இல்லையா? சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அவரை விட்டு, ஐயா கவனிங்க, இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் எது வரைக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சாரு? எது வரைக்கும் நம் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு, சபைக்கு, உபதேசத்துக்கு, கட்டளைக்கு, சாவர வரைக்கும் கீழ்ப்படியணும். அப்ப உன் நிமித்தம் அநேகர் நீதிமான்களாய் மாற்றப்படுவார்கள். நீ நீதிமானா மாறிட்டாவே போதும், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாத மழையை அவர் பெய்ய பண்ணிடுவார். ஆமேன். உன் குடும்பத்தில் மேல கர்த்தர், உங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆமேன். உன் வாசஸ்தலத்துல கஷ்ட துன்பங்கள் விலக ஆரம்பிச்சிடும், சாபங்கள் விலக ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் சத்தியமான வார்த்தைங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படினாலே ஒரு குடும்பத்தை கர்த்தர் காத்தாரு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த முழு குடும்பத்தையும் தேவன் அளித்தார். யோசுவா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோசுவா எழுதின புஸ்தகம் 6ஆம் எல்லாம் பாருங்க சார், 7ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும். அப்பொழுது யோசுவா 7ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீர் எங்களை கீழ்ப்படியாமல் கலங்க பண்ணினது என்ன? தயவு செய்து உங்களுடைய கீழ்ப்படியாமை மற்றவர்களை கலங்க பண்ணக்கூடாது, தலைவனை கலங்க பண்ணக்கூடாது. யோசுவா தலைவன். நீர் எங்களை கலங்க பண்ணினது என்ன? எப்பா தயவு செய்து சொல்றேன்,
உன்னுடைய தலைவனை கலங்க பண்ணிடாத, ஊழியக்காரனை கலங்க பண்ணிடாத. உடைய கீழ்ப்படியாமையினால ஆண்டவன் காட்டட்டும். எஸ், இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுடைய கீழ்ப்படியாமை கர்த்தரை கோபப்படுத்தி விடும். தம்பி தங்கச்சி, தயவு சொல்றேன், அன்பா சொல்றேன், உங்களுடைய கீழ்ப்படியாமை கர்த்தரை கோபப்படுத்தி விடும். எத்தனை ஆம்னோத்து வசந்த சொல்றேன். அதுதான் உங்களை பைபிள் பார்க்க சொன்னது. நான் எதுவுமே எடுத்துக்கட்டி பேசுறது கிடையாது. ஆமென். கவனிங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாகப்பட்டார்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என் வசனத்துக்கு நடுங்குங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அசட்டை பண்ணிடாத, தலைவனை கலங்க பண்ணிடாத, தெய்வத்தை கோபப்படுத்திடாத. அது உனக்கும் சந்ததிக்கும் உன்னுடைய எல்லா சம்பாத்தியத்துக்கும் கற்குவியலை உண்டாக்கிட்டு போயிடும், சாபத்தை உண்டாக்கிட்டு போயிடுன்னு நான் சொல்லலை, இங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு மாறினார். தயவு செய்து சொல்றேன், நீ நீதிமானா இருக்கணும், நீ ஒரு யெஷூரானா இருக்கணும். கர்த்தர் உன்னை பார்த்து யெஷூரனே என்று கூப்பிட்டார்னா உனக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஹலோ தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய கோபத்தை நம்ம ஒரு நாளும் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா அவ்வளோ பாரப்பட்டு பேசுகிறேன்? யாசெல்லாம் என் சர்ச்சைக்கு ஒரு எல்லாரையும் பார்த்து என் ஆண்டவர், யெஷூரனே நீ பயப்படாதே, யெஷூரனே நீ பயப்படாதே, யெஷூரனே நீ பயப்படாதே. உன்னை பார்த்து என் அப்பா அப்படி கூப்பிட்டார்னா அன்றைக்கே உன்னுடைய தரித்திரம், சாபம், வியாதி, பிசாசு எல்லாம் மறைந்து போகும். நான் ஒரு மனுஷனை பார்த்து யெஷூரனேன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். யெஷூரனே என்றால் நீதிமான், யெஷூரனே என்றால் உத்தமமாய் வாழக்கூடியவன். பிறப்பு வந்து எத்தனை ஏமாற்றுக்காரன், ஆனால் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்தோடு போராடுறான். நம்ம இந்த போராட்டம் நம்ம இப்போ தான் வரும் இல்லையா? வசனமா உலகமா, கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா, இதுதான் போராட்டம். நீ போராடி ஜெயிக்கணும். நீ இஸ்ரவேலா மாறிடுவ. நீ இஸ்ரவேலா மாறிட்டுனா தேவன் உன்னை பார்த்து சொல்லுவாரு, என் யெஷூரனே, என் நீதிமானே. ஆமென். நம்மளா எழுந்து நிற்கலாம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம்.
கவலை கஷ்டங்கள் தீர்ந்து போகும். கவலை கஷ்டம் கைவிடா காக்கிற ஒரு ஆண்டவர். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை வழி நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி. கரங்களை உயர்த்தி நாம் பற்றிக் உண்மை வழி நடக்கும். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு தேவன் துணையாயிருப்பார். என்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு தமான் என்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களை கர்த்தர் மேல வைப்பார். அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாக்கோபை பார்த்து யேசுரனே பயப்படாதே என்று சொன்னீரப்பா. இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை பார்த்து யேசுரனே நீ பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற யேசுரனாக நீ மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஒவ்வொரு வார்த்தையும் 30, 60, 100 பலனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விதைக்கப்பட்ட இந்த விதையை திருட யோசிக்கிற சத்துருவை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வரியை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். வாழ்த்து போந்து யேசுரனே பயப்படாதே என்று சொல்லுங்கள்.